ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மனுஷனை விட்டுட்டோமே, ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸ் கார் கிடைக்கல, திட்டிருக்கலாம், இல்லாட்டி வெயிட் பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்கி தாப்பா தந்தாலும் சண்டை கண்டா போட்டுருக்கலாம், இல்லை அழுதுகிட்டு 2 நாள் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்துருக்கலாம். இது என்ன மூர்க்கத்தனமான கோபம். ஒரு தந்தை இழந்து விட்டோமே, இந்த மனுஷன் நம்மளை எவ்வளோ தேடி இருப்பார். ரொம்ப வருத்தத்தோடு தந்தையின் பக்கத்தில் நின்று மனம் எதுவும் அப்படி பார்த்துட்டு இருக்க பக்கத்தில் அவர் கொடுத்த அந்த புத்தகம், அவன் கோபம் வச்சுட்டு போன புத்தகம் அங்கே இருக்கு. அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே புரட்டிக்கிட்டே தந்தை நினைவுகளோடு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே புரட்டுறான். அப்படியே புத்தகத்தை வரப்ப கடைசி பக்கத்தில் பார்த்தா அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினதுடைய பில்லு அதில் இருக்கு. அந்த ஆளு நேரம் அதை கொடுத்து போடா போய் கார் எடுத்துட்டு வரான்னு சொல்லாம அது ஒரு புத்தகத்துல வச்சு கொடுத்துருக்காரு. இந்த முட்டா பையன் அவசரம் கொடுக்க கோவத்தில் போட்டே புத்தகத்தை தூக்கி வீசிட்டு போயிட்டான். ஆனா கடைசி பக்கத்திலே உனக்கு வேண்டியது இருக்கிறது என்று அவர் சொல்லுவதற்கு முன்னாக ஓடி போகிறவன் தன்னைத்தானே அதிகமாக கேள்வி கேட்டுக்கொண்டு முடிவுகளுக்கு வருகிறான். இதெல்லாம் எதனால் நடக்குது? முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் தந்தை ஏமாற்றி விட்டார். கொஞ்சம் பொறுமையா இருந்தா நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். 2வது முக்கியமான விஷயம், கடவுள் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு பிடித்த வடிவத்திலே கொடுப்பார் என்ற அவசியம் இல்லை. அது வேறொரு வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் நான் சொன்னேன், நீங்கள் தேடுகிற மாதிரியே அது உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.